காலங்காத்தால எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்து கையெடுத்து போடுறீங்களே, என் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு மரியாதையா? இந்த ஊர்ல கையெடுத்து கும்பிடுறதுக்கு பெரிய மனுஷன் உங்களை விட்டா வேற யாருங்க இருக்கிறா? வானம் பொழியறதும் பூமி விளையறதும் நீங்க இந்த மண்ணுல பிறந்ததுனால தானே. சரி சரி சரி, இந்த ஜமீனுக்கு உங்களை விட்டா வேற யாருங்க வாரிசா இருக்க முடியும்? உங்களுக்கு தெரியுது, ஜமீன் இருக்கிற அந்த லூசுக்கு தெரிய மாட்டேங்குது. எனிவே ஓகே பப்ளிக், ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய். உங்க மாதிரி பணக்காரங்க வீட்டுல பரிமாறதான் நல்லா இருக்கும், ஆனா ஏழை வீட்டுல சாப்பாடு நல்லா இருக்கும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் உடம்பு தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும், சம்பாதிச்ச பணத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். வாழு, மத்தவங்கள வாழ வச்சுட்டு வாழு, மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வாழாத. கூட்டு கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா இருக்கும். குழி தோன்றேன்னு சொல்லி கார்பரேஷன்காரங்க வந்து குழி தோண்டி குழை போடுறாங்க. அவங்க மூடிட்டு போன 4வது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்ட்டுக்காரங்க வந்து குழி தோன்றாங்க. அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன்காரங்க வந்து குழி தோன்றாங்க. அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க. அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோன்றாங்க. ஏன்டா இந்த மாதிரி குழி தோன்றீங்கன்னு கேட்டா, மந்திரி வரப்போறாரு, செடி நட போறாரு, கொடி நட போறாருன்றாங்க. இவங்க குழி தோண்டியே பழகி போயிட்டானுங்க. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தையே இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது.